அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான 2 ஆண்டு கால கொடூர யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு உடனடியாக ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஈரான் மீதான 2ஆம் கட்ட தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் தொடர்ந்து நடத்தின. அந்த தாக்குதல்கள் சுமார் 40 நாட்கள் நீடித்தன. தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் பேச்சுவார்த்தை நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் அதை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் அதற்கான எந்தவிதமான வெளிப்படையான முன்னேற்றங்களையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. இது என்ன நாடகம்? இங்கே 2 பேருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்கிறார்களே தவிர எதுவுமே நடப்பதாக இல்லை. யுத்தம் இல்லை, நாங்கள் சண்டை போடவில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் இரு தரப்பினரும் ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை முழுகியுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் கப்பல்களை தாக்குகிறது, அமெரிக்கா ஈரானின் கப்பல்களை தாக்குகிறது. இந்த கொடூர சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளாக வெளிவருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படியான ஒரு பயங்கர சூழலில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஏற்கனவே 1500க்கும் மேற்பட்ட பாரிய டேங்கர் கப்பல்களும் அதை தாண்டி சிறிய அளவிலான கப்பல்களும் பலவும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகள் இன்று அல் ஜசீராவில் வெளியாகி இருக்கின்றன. இந்த கப்பல்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள், அதில் வேலை செய்யக்கூடிய ஏழை உழைப்பாளிகள் பலரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு தேவைகள் தீர்ந்துவிட்ட நிலையில் அங்கே இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் கப்பல்களுக்குள் இருக்கும் அந்த அப்பாவி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அல் ஜசீரா வெளியிட்ட அந்த அறிக்கை நம் மனதை உடைக்கிறது. ஆகையால் ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது இப்போது எல்லா பக்கமும் அனைவருக்கும் ஒரு தலைவலியாகவும் சாபமாகவும் மாறியிருக்கிறது. இந்த சூழலில் தான் ஹொர்முஸ் முழுவதுமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் தனக்கென ஒரு பிடிவாதத்துடன் இருக்கிறது, அமெரிக்கா தனக்கென ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது. இந்த 2 தரப்பினரும் இந்த விவகாரத்தில் விடாப்பிடியாக இருப்பதை நாம் தொடர்ந்து அவதானித்து வருகிறோம். இன்றைக்கு அல் ஜசீரா மேலும் சுட்டிக்காட்டுவதாவது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் 3 முக்கிய பிரச்சினைகள் இருக்கின்றன. முதலாவது யுரேனியம் செறிவூட்டுவது தொடர்பான பிரச்சினை, 2வது ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான பிரச்சினை, 3வது ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்குவது தொடர்பான பிரச்சினை. இந்த 3 பிரச்சனைகளிலுமே எந்த விதமான விட்டு கொடுப்பை மேற்கொள்ளாது ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறது. அதே நேரம் அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஈரான் தரப்பில் உண்டாக்க வேண்டும், அதுதான் எங்களுக்குரிய வெற்றியாக அமையும் என்று சொல்லி அமெரிக்கா தரப்பும் அதே பிடிவாதத்துடன் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஒரு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமைப்பதற்கு ஈரானியர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முக்கியமான டாஸ்க் என்ன? எந்த விதத்திலும் அணுசக்தி பேச்சுவார்த்தையை முதல் நாள் மேசையில் வைப்பதில்லை, அதைத்தான் கடைசி பேச்சுவார்த்தையாக வைத்துக் கொள்வோம். 30 நாட்களுக்குள்ளாக யுத்தத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களின் தரப்பு நியாயமாக இருக்கிறது. எல்லா முனைகளிலும் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கை. எல்லா முனைகளும் எனும் போது லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான அந்த அடாவடி தாக்குதல் முடிவுக்கு வர வேண்டும். இதற்கு உத்தரவாதம் அளிப்பது அமெரிக்காவை பொறுத்தவரை மிகவும் கடினமான விவகாரமாக மாறியிருக்கிறது. ஏனெனில் டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்க அரசு இந்த யுத்தமே தேவையற்ற ஒரு யுத்தமாக மாறிவிட்டது என்ற மனோநிலைக்கு வந்துவிட்டது. அமெரிக்க மக்கள் அதே மனோநிலைக்கு வந்துவிட்டார்கள். அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் எல்லாமே இதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டன. சற்று சிந்தியுங்கள், வியட்நாம் போருக்கு பிறகு இப்படி ஒரு படுதோல்வியை அமெரிக்கா சந்தித்தது ஈரானில் தான் என்பது இப்போது நிரூபணமாகியிருக்கிறது. ஆனாலும் பேச்சுவார்த்தைகளை அவர்கள் விட்டு கொடுத்து விட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியின் நிலை மிகவும் துரோகமாக மாறிவிடும். அதனால் தான் பேச்சுவார்த்தைகளில் ஏதோ ஒரு முன்னேற்றம் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஈரான் கேட்கும் 2வது முக்கிய கோரிக்கை, நீங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டீர்கள் என்கிற உத்தரவாதத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஆனால் ஈரான் அந்த உத்தரவாதத்தை வெறுமனே வாய்ச்சொல்லாக கேட்கவில்லை. அவர்கள் கேட்பது ஐக்கிய நாடுகளின் சர்வதேச பாதுகாப்பு கவுன்சிலில் நீங்கள் இதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்ற வேண்டும். வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நாடுகளும் தற்காலிக உறுப்பினர்களும் இணைந்து இனிமேல் ஈரானை தாக்க மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும்.
இந்த கோரிக்கை அமெரிக்காவில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் தோல்வியுற்ற நாடாக இருந்திருந்தால் இவற்றையெல்லாம் பேசுவதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாக அவர்கள் வெற்றியின் உச்சியில் இருப்பதால் தான் இவற்றையெல்லாம் கேட்கிறார்கள். இந்த இக்கட்டான நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஈரான் இடையிலான உறவு முற்றிலுமாக உடைந்துள்ளது. ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி கேஸ்ட்ரியன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இனிமேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை ஒரு அண்டை நாடாக கருத மாட்டோம். அபுதாபி மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்துவோம். இதற்கு பதிலாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் தங்கள் அடையாளங்களை மறைத்து கொண்டு தாக்கியதாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இஸ்ரேலின் தூண்டுதலில் வசமாகி சிக்கிய UAE இப்போது நெருப்பில் கை வைத்திருக்கிறது. இது எவ்வளவு தூரம் பாரதூரமாக மாறப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல் அலி முஜ்தபா கமேனி அவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அவருக்கு முதுகெலும்பிலும் தோள்பட்டையிலும் சிறிய காயங்கள் ஏற்பட்டன. அவர் தற்போது முழுமையாக குணமடைந்து பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார். அவரது அலுவலக பொறுப்பாளர் ஹுசைனி கூறுகையில், எதிரிகள் அவரது குரல் பதிவை தேடுகிறார்கள், அவரது புகைப்படத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவையான நேரத்தில் அவர் நிச்சயமாக மக்கள் முன் வருவார். சகோதர சகோதரிகளே, மத்திய கிழக்கு அமைதி அடைய வேண்டும். இந்த முழு உலகமும் அமைதி அடைய வேண்டும். காசாவின் அப்பாவிகள், லெபனானின் அப்பாவிகள், ஈரானின் அப்பாவிகள், அவர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதையே நாம் இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்திப்போம். ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நம் குரல்களை உயர்த்துவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.